சமுத்திரத்தாய் அழைத்து வந்த ஜனன பீடம். சந்தன மழை சாயிபாபா அமர்ந்திருக்கும் ஜனன பீடம். கருங்கல்லால் முழுதுமான ஜனன பீடம். அன்னை காளி தேவி அருளை பெற்ற அபூர்வ பீடம். ஆறு புறங்களுமே சித்திரங்களால் நிறைந்த பீடம். இயற்கையின் சூட்சுமத்தை அனைத்தையுமே சொல்லும் பீடம். மனிதன் ஜனனம் தோன்றி முடிவு வரை உணர்த்தும் பீடம். சாயிபாபாவை தாங்கி நிற்கும் அபூர்வ ஜனன பீடம். சமுத்திரத்தாய் அழைத்து வந்த ஜனன பீடம். சந்தன மழை சாயிபாபா அமர்ந்திருக்கும் ஜனன பீடம். ஜனன பீடத்திலே உயிர் விருத்தி உண்டு பண்ணும் வடிவம் உண்டு. அன்னை கருவினிலே சிசு உறங்கும் அழகிய காட்சியும் உண்டு. குழந்தையது தரையினிலே தவழ்ந்து வரும் நேர்த்தியும் உண்டு. தமிழ் உயிரெழுத்துக்கள் பாலாடை சிறப்புடன் சித்திரம் உண்டு. 7 வகை விருட்சங்கள் தான் இந்த கல்லில் உள்ளது. அபயக்கரம் கலசமும் சங்கும் தான் அமைந்தது. மருந்தரைக்கும் கல்வம் தான் மக்கள் நோயை தீர்க்கவே. சந்தன மழை சாய்பாபா ஜனன பீடம் கொடுக்குது. கருங்கல்லாலான ஜனன பீடம் இதுவேதான். உயிரெழுத்துக்கள் உயிரோடு ஜனன பீடம் சிறப்பேதான். சமுத்திரத்தாய் அழைத்து வந்த ஜனன பீடம். சந்தன மழை சாயிபாபா அமர்ந்திருக்கும் ஜனன பீடம். மன்மதனும் ரதி உருவும் ஒன்று சேரும் உருவம் உண்டு. மன்மதனின் மலர்கணைகள் பாய்ந்து வரும் அழகும் உண்டு. திருமணத்தில் முடிவு பெறும் இயற்கையதன் இணைப்பும் உண்டு. வீட்டில் செல்வங்களும் சிறப்புடனே அமைந்து நிற்கும் உருவம் உண்டு. அதிசயங்கள் அத்தனையும் மிஞ்சுகின்ற வகையிலே மருந்தரைக்கும் கல்வாயில் வேம்பும் ஒன்று முளைத்தது. அது மானிடரின் பிணியை நீக்க சாய் மருந்தாய் தந்தது. இவை அக்னிருத்ரன் சுவாமி மூலம் சாய் அனைத்தும் சொன்னது. அருள்வாக்கை சாய் சொல்ல அக்னிருத்ரன் சுவாமியும் அடியவர்க்கு அவர் சொல்ல எல்லா நலமும் அமைந்திடும். சமுத்திரத்தாய் அழைத்து வந்த ஜனன பீடம். சந்தன மழை சாயிபாபா அமர்ந்திருக்கும் ஜனன பீடம். கருங்கல்லால் முழுதுமான ஜனன பீடம். அன்னை காளி தேவி அருளை பெற்ற அபூர்வ பீடம். 6 புறங்களுமே சித்திரங்களாய் நிறைந்த பீடம். இயற்கையின் சூட்சுமத்தை அனைத்தையுமே சொல்லும் பீடம். மனிதன் ஜனனம் தோன்றி முடிவு வரை உணர்த்தும் பீடம். சாயிபாபாவை
வைரத்தாய் அழைத்து வந்த ஜனன பீடம். சந்தன மழை சாயி பாபா அமர்ந்திருக்கும் ஜனன பீடம்.